தளபதி விஜய் அவர்கள் அவருடைய சொத்துக்கள சமீபத்தில வித்திருக்காரு அப்படின்னும், அதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாரியான செய்திகள் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? எதற்காக விஜய் சொத்துக்கள வித்திருக்காரு? அண்ட் இதற்கு காரணம் விவாகரத்தா? அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட செய்திகள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா, விஜய் அவர்கள பிரிய போறதாக டிவோர்ஸ் நோட்டீஸ் விட்டிருந்தாங்க. மேலும் இதற்கு காரணம் அவரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது தான் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய சொத்துக்கள்ல ஜீவானம்சமா பாதிக்கு பாதி வேணும் அப்படிங்கிற மாரியும் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில தளபதி விஜய் அவர்கள் அவருடைய நெறைய சொத்துக்கள வித்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா அவரு வடபழனியில வச்சிருந்த திருமண மண்டபமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவர் பேர்ல வாங்கி வச்சிருந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சமீபத்தில வித்திருக்காரு. அண்ட் இதற்கு நெறைய பேர் வந்து என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்கள் இந்த ஒரு சொத்துக்கள்ல பாதிக்கு பாதி கேட்டிருந்தாங்க. அதனால சங்கீதா பேர்ல அவர் ஆரம்பத்தில வாங்கி வச்சிருந்த சொத்துக்கள விக்க முடியாது. ஆனா, அவருடைய பேர்ல வாங்கி வச்ச சொத்துக்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு அசையும் சொத்து, அசையா சொத்து அதெல்லாம் விக்கிறதுக்கு விஜய்க்கு முழு உரிமை இருக்கு. இதுல எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது செல்லாது. அதனால தான் விஜய் அவர்கள் அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது சங்கீதா அவர்களுக்கு பாதிக்கு பாதி சொத்து போகக்கூடாது அப்படிங்கிறதற்காகவே விஜய் அவர்கள் இந்த ஒரு சொத்துக்கள வித்திருக்காரு. இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இத பார்த்து நெறைய பேரு விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்றாரு? விஜய் அவர்கள் என்ன இப்படி இருக்காரு? அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இதோட உண்மையான தகவல் என்ன அப்டின்னா, தளபதி விஜய் அவர்கள் சொத்துக்கள் வித்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மதான். ஆனா, இந்த ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவரு சொத்துக்கள விக்கல. அதற்கு முன்னாடியே அவரு சொத்துக்கள விக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிய ஸ்டார்ட் பண்ணதிலிருந்தே, திரைப்படங்களின் வாயிலாக வரக்கூடிய வருமானம், அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்துக்கள வித்து தான் அந்த ஒரு கட்சிய ரன் பண்ணி வந்துட்டு இருக்காராமா. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரு சொத்துக்கள வித்து வந்திருக்காரு. குறிப்பா இப்ப சமீபத்தில தேர்தல் வரப்போகுது இல்லையா? அந்த ஒரு தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் அவரோட சொத்துக்கள கணக்கு காட்டணும். அண்ட் அப்படி கணக்கு காட்டும்போது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் வேட்புமனு தாக்கலே செய்ய முடியும். அந்த ஒரு காரணத்தினாலயுமே அவரோட சொத்துக்கள கரெக்ட் பண்றதுக்காக கூட விஜய் அவர்கள் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்திருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வருகையின் காரணமாக தான் அவருடைய சொத்துக்கள வித்திருக்காரு. அதாவது கட்சிய ரன் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய சொத்துக்கள கரெக்ட்டா கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதற்காக. மத்தபடி டிவோர்ஸ்க்காகவோ, சங்கீதாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ அவருடைய சொத்துக்கள விக்கல. மேலும் சங்கீதாவோட பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவங்களும் கையெழுத்து போட்டா மட்டும் தான் விக்க முடியும். இது விஜய் சார் சொந்தமா சம்பாரிச்சு அவரோட பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள மட்டும் தான் அவரு வித்திருக்காரு. அண்ட் இதுதான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. இது தெரியாம நெறைய பேரு சங்கீதாக்கு காச கொடுக்கக்கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் சொத்துக்கள வித்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் உண்மை அது கிடையாது. விஜய் அவர்கள் ஜீவன் அம்சனுக்கு ஏற்கனவே ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னும், சொத்துக்கள்ல பாதிக்கு பாதி அவங்களோட ஃபேமிலிக்கு அதாவது அவருடைய மகன் மற்றும் மகளுக்கு கொடுக்க ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாரியும் தகவல் வெளியாகியிருக்கு. ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் ஹியரிங் என்ன நடக்க போகுது? எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.